வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிச்சர்ட் ஸ்டீலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரிச்சர்ட் ஸ்டீல் இவர் பிறந்தது 1671, இறந்தது 1729 செப்டம்பர் 1 இவர் ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டர், பிளே ரைட் அண்ட் பொலிட்டிஷியன். ஆனால் இவர் பிரபலமாகிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் ஆரம்பித்த த ஸ்பெக்டேட்டர்ன்ற மேகசின் தான். இது அவருடைய நெருங்கிய நண்பரான ஜோசப் அடிசனோடு சேர்ந்து தான் இவர் ஆரம்பித்தார். இவருக்கு 4 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா தவறிட்டார். 5 வயசில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் இவ்வளோ வர்த்தது எல்லாமே அவருடைய அங்கிள் அண்ட் ஆண்ட்டு தான். இவர் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஜென்ட்ரின்றதுனால இவர் படித்தது சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூலில். இங்கே தான் அவர் முதல்ல அடிசனை சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் கிரைஸ்ட் சர்ச்சில் மர்டன் காலேஜ்லேயும் படித்தார். பின்னாடி கிங் வில்லியம் ஃப்ரான்ஸ் எதிராக போரிடும் போது அதற்கு ஆதரவாக அவர் ஹவுஸ் ஹோல்ட் கேவலரியில் லைஃப் கார்டாக சேர்ந்தார். இவர் சேர்ந்தது 1697. 2 வருஷத்தில் கேப்டனாக பதவி அடைஞ்சார். இவரோட முதல் படைப்பு த கிறிஸ்டின் ஹீரோ. இது அவர் 1701 தான் பப்ளிஷ் பண்ணார். இதை பப்ளிஷ் பண்ணிட்ட அப்புறம் அவரை நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த புஸ்தகத்தில் அவர் கிறிஸ்டின்னா எப்படி வாழணும்லாம் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கே குடிக்கவும் பிடிக்கும், சண்டை போடவும் பிடிக்கும். அதனால் நிறைய பேர் நீ எழுதுனது நீயே ஃபாலோ பண்ண மாட்டேன்றே அப்படின்னு சொல்லி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதே வருஷத்தில் அவர் ஒரு காமெடியான த ஃபியூனரல் எழுதினார். அதுக்கு அடுத்தது த லையிங் லவரை 1703 எழுதினார். இவர் அந்த விக் கிட்கேட் கிளப்போடைய ஒரு மெம்பராக சேர்ந்தார். இவரும் அடிசனும் சேர்ந்து சைல்ட்ஸ் காஃபி ஹவுஸ், அது சென்ட் பால்ஸ் சர்ச்யார்டில் இருக்குது, ரொம்ப க்ளோஸாக அதில் அசோசியேட் ஆகிருந்தாங்க. இவர் ஆர்மியை 1705 விட்டுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு மார்க்ரெட் ஸ்ட்ரெச்ன்ற ஒரு விடோவை திருமணம் பண்ணிக்கிட்டார். மார்க்ரெட் ஸ்ட்ரெச் அடுத்த வருஷமே இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்களுக்கு பார்படஸில் ஒரு பெரிய ஸ்லேவ் பிளான்டேஷன் இருந்தது. அது ஸ்டீலோடைய வசம் வந்துடுச்சு. அந்த இறப்பில் தான், அதாவது மார்க்ரெட் ஸ்ட்ரெச்சோடைய ஃபியூனரில் தான் அவருடைய 2வது மனைவியான மேரி ஸ்கர்லாக்கை அவர் சந்தித்தார். இவர் அவங்கள ப்ரூ அப்படின்னு தான் கூப்பிடுவார். இவங்க 2 பேரும் பழகிட்டு 1707 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் அவங்களுக்கு அவர் 400க்கும் மேற்பட்ட கடிதங்களை எழுதியிருக்காரு. பின்னாடி ஸ்டீல் 1705 த டெண்டர் ஹஸ்பண்ட் அதை அடிசனோட கான்ட்ரிபியூஷனோடு எழுதினார். அதுக்கப்புறம் ஜான் வேட்பர்கோடைய த மிஸ்டேக்கன், இதுக்கு அவர் ப்ரொலாக் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் கிட்கேட் கிளப்லேயும் ரொம்ப முக்கியமான மெம்பராக அவர் இருந்திருக்காரு. 1806 ஸ்டீலை பிரின்ஸ் ஜார்ஜ் ஆஃப் டென்மார்க் அவருடைய பணியில் நெருக்கமாக வச்சுக்கிட்டாரு. இந்த பிரின்ஸ் ஜார்ஜ் யாருன்னா குவீன் ஆன், அப்போ அவங்க இங்கிலாந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கன்சார்ட்டாக இருந்தவர் தான். இந்த காலகட்டத்தில் தான் அவர் ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இந்த ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் பேர் ராபர்ட் ஹேர்லி. இப்போ தான் ஸ்டீல் என்ன பண்ணார்னா டேட்லரை ஆரம்பித்தார். 1709 முதல்ல வெளிவந்தது 12 ஏப்ரலில். வாரத்தில் 3 நாள் அதை வெளியிட்டார். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமையில். இதை ஸ்டீல் ஒரு புனை பேரான ஐசக் பிக்கர்ஸ்டாஃப்ன்ற பேரில் தான் அவர் எடிட் பண்ணார். அந்த எஸ்ஏயில் பார்த்திங்கன்னா பிக்கர்ஸ்டாஃபோட கேரக்டரை ஒரு உண்மையான ஒரு முழு பர்சனாலிட்டியாக இருக்கிற மாதிரியே வெளியிட்டார். அது ரொம்ப பிரபலமாகிடுச்சு. எந்த அளவுக்கு பிரபலம்னா பிக்கர்ஸ்டாஃபோட பெஸ்ட் டேட்ல காலம்ஸுனே ஒரு தனியாக ஒரு புக்கை அந்த வருஷத்துலேயே அவர் ஐசக் பிக்கர்ஸ்டாஃப் ஃபிசிஷியன் அஸ்ட்ராலஜின்ற பேரில் வெளியிட்டார். அந்த அளவுக்கு அது பிரபலமாச்சு. ஸ்டீல் ஏன் எழுதுன்ற அப்படின்ற ஒரு காரணத்தை அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த வாழ்க்கையில் அவங்கவுங்க போடுற அந்த பொய் முகத்தை வெளியில் காட்டணும். 2வது வாழ்க்கையில் எளிமையான முறையில், அதாவது நம்ம ஆடையாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்ம நடவடிக்கை ஆகட்டும், அதில் எளிமையை நம்ம எப்படி கொண்டு வரதுன்றதை மக்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் எழுதுகிறேன் அப்படின்றாரு. இப்போ ஸ்டீலும் அடிசனும் சேர்ந்து தான் அதில் எஸ்ஏஸ்லாம் எழுதிட்டுருந்தாங்க. மொத்தம் 271 எஸ்ஏஸில் ஸ்டீல் தான் 188 எஸ்ஏஸ் எழுதியிருந்தார். அடிசன் 42. 2 பேரும் சேர்ந்து ஒரு 36 எஸ்ஏஸ் எழுதியிருந்தாங்க. பின்னாடி டேட்லரை 1711 மூடிட்டு அடிசனும் ஸ்டீலும் ஸ்பெக்டேட்டரை 1711 த கார்டியனை 1713 ஆரம்பித்தாங்க. ஸ்டீலுக்கு திருமணம் இல்லாத உறவில் ஒரு குழந்தை இருக்குது. அவங்க பேர் எலிசபெத் ஹவுஸ்லி. பின்னாடி அவர் அவங்கள தத்து எடுத்துக்கிட்டாரு.
ஸ்டீல் வந்து விக் மெம்பராக பார்லிமெண்ட்டில் 1713 வந்து ஸ்டாக்பிரிட்ஜ் சார்பாக சேர்ந்தார். ஆனாலும் சீக்கிரமே அவர் வந்து வெளியேற்றப்பட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு பேம்ப்லெட்டை ஹானோவரியன் சக்சஷன் சார்பாக எழுதியிருந்தார். ஆனால் பின்னாடி ஹானோவரியன் முதலாம் ஜார்ஜ் வந்து கிரேட் பிரிட்டனுடைய அரியணையில் ஏறும்போது அவருக்கு நைட்வுட் தரப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் லண்டனில் இருக்கிற டுரி லேனில் தேட்டர் ராயலுடைய பொறுப்பும் அவர் கொடுக்கப்பட்டது. அதனால் 1715 அவர் பார்லிமெண்ட்டுக்கு பரோபிரிட்ஜ் சார்பாக சேர்ந்தார். அவர் வந்து அடிசனுடைய த ட்ரம்மர்ன்ற காமெடி பிளேக்கு 1716 ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அவரோட மனைவி மேரி வந்து 1718 இறந்துட்டாங்க. அவரோட மகளான எலிசபெத் வந்து ஜான் ட்ரெவர், இவர் 3rd பேரன் ட்ரெவர், அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டீல் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை 1722 முடிச்சுக்கிட்டாரு. அவர் வந்து 1722 வந்து அவர் டியூரிலேனில் இருந்தார். அப்போ வந்து ஒரு சென்டிமெண்டல் காமெடி, அது வந்து பேர் த கான்ஷியஸ் லவர்ஸ், அவரே எழுதி அதை டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸ்டீலுக்கும் அடிசனுக்கும் வந்து இந்த பீரேஜ் பில்லால் ஒரு மனஸ்தாபம் வந்து 2 பேருமே வந்து 1719 பிரிஞ்சிட்டாங்க. 1724 அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவருடைய 2வது மனைவியான மேரியோடைய குழு இருந்த இடமான வேல்ஸில் போய் அவருடைய கடைசி காலத்தை அங்கே தான் அவர் கழித்தார். ஸ்டீல் வந்து 1729 இறந்துட்டார். அவரை புதைச்ச இடம் வந்து சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருக்கிற கார்மானத்தில் தான். 2000 வந்து அந்த சர்ச்சை வந்து அவங்க வந்து புதுப்பிக்கும் போது அவருடைய மண்டை ஓடு வந்து ஒரு லெட் கேஸ்கெட்னால் பொட்டி அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது அநேகமாக 1870 வந்து நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அது மண்டை ஓடு தனியாக வந்திருக்கணும். அது அவங்க வச்சுருந்துருக்கணும். ஸ்டீல் வந்து இலக்கியத்துலேயும் வந்து இடம்பெற்றிருக்காரு. அதாவது வந்து தாக்கரேயோட த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்ரி எஸ்மெண்ட்டில் அவர் ஒரு சிறிய கதாபாத்திரமாக வருவார். ஸ்டீலோடைய அர்ப்பணிப்பு இலக்கிய படைப்புகளும் வந்து ஆங்கில இலக்கியத்தில் ஒரு நிலையான இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் பெரிய வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து ஈடுபாடோடு எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, ஒரு நிலையான பேரை வந்து பெற்றிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.